கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருத்துவ தீர்க்க தரிசனங்கள் ஊழியம் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த மாதம் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு. என்ன தெரியுங்களா? நெருக்கம் நீங்குவதாக. ஆமீன். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்லையா? வாழ்க்கையில நெருக்கம் நீங்குவதாக சொல்லும் போதே சந்தோஷமா இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட நெருக்கத்தை தான் நீங்கள் நானும் உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா வசனம் என்ன சொல்றதுன்னா, உன் கூடாரத்தின் இடத்தை விஸ்தாரமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைச்சலிகளை விரிவாக்கு. உன் கூடாரத்தின் வாசஸ்தலத்தை என்ன பண்ணுமா? விசாலமாக்கணுமா? ஏன்னா விசாலமாக்குற தேவன் உங்களோட என்னோட இருக்கிறார். இந்த வார்த்தை, இந்த வசனம் என்ன சொல்றா? நெருக்கம் நீங்குவதாகனா நான் வாழ்க்கையில நெருக்கத்தை நீக்கி போட்டு கர்த்தர் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். பழுகி பெருக செய்ய போகிறார். வேதத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான விஷயம், ஒரு கதை ஒன்று இருக்கு. அதாவது மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் முன்பாக எதுக்கு வைக்கப்பட்டிருக்குன்னா, இத்தனை சம்பவங்களும் உங்களை என்னையும் பூஸ்டப் பண்ணுவதற்காக, பலப்படுத்துவதற்காக, சோர்ந்து போயிருக்கும் போது தைரியப்படுத்துவதற்காக தான் நான் உன்னோடு இருக்கிறேன். இத்தனை சம்பவங்களை பாரு, இப்படிலாம் நான் இருந்து அவங்களை ஆசீர்வதிச்சேனே, விடுதலை கொடுத்தனே, அவளை நெருக்கத்திலிருந்து மீட்டு கொண்டனே, உன்னை சும்மா விட்டுருவனா அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தோடு கர்த்தர் பேசுறாங்க. என்ன தெரியுங்களா? சீரியா தேசத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பஞ்சம், ஒரு நெருக்கம், யாருமே சமாளிக்க முடியாத பஞ்சம். ஏன் கேட்டீங்கன்னா, பெனதாத்துன்னு ஒரு ராஜா சீரியா தேசத்தை முற்றுகை போட்டான். யாரும் உள்ளேயும் போக முடியல, வெளியும் போக முடியல. எந்த விதமான வர்த்தகமும் இல்லாம அந்த தேசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. எப்படிப்பட்ட பஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாவுக்கு போடுகிற கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கு விருப்பப்படுத்தணுமா? அவ்வளோ மோசமான பஞ்சம். இதை விட ஒரு மோசமான விஷயம் ஒன்று இருக்கு. ராஜா நடந்துட்டு இருக்கும் போது 2 பெண்கள் ராஜாட்ட கேட்குறாங்க, என்ன தெரியுங்களாங்களா? ராஜாவே இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. என்னன்னு கேட்கும்போது, இந்த விதேசத்தில் ரொம்ப மோசமான பஞ்சமா இருக்கு. இன்னைக்கு என் பையனை நம்ம அடிச்சு சாப்பிடலாம், நாளைக்கு உன் பையனை அடிச்சு சாப்பிடலாம் சொல்லி பிள்ளைகளை அடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு மோசமான பஞ்சம். என் பிள்ளையை கொடுத்துட்டேன், இன்னைக்கு அவள் பிள்ளையை தரசனம் தரமாட்டான்னு சொல்லும்போது ராஜா ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு அழுகிறார். தேம்பி கத்தட்ட சமூகத்தில் அழுகிறார். இப்படி ஒரு பஞ்சமா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எலிசா வர்றார். ஒரு தீர்க்கதரிசியான எலிசா வார்த்தை சொல்றாரு, நாளைக்கு இந்த நேரத்துல இந்த தேசத்துக்கு எல்லா பஞ்சம் மாறி போய் 1 படி கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 படி வார் கோதுமை 1 சேக்கலுக்கும். கோதுமை மாங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் குவாலிட்டி, வார் கோதுமைங்கிறது கொஞ்சம் அடுத்த குவாலிட்டி. அதனாலதான் 1 படி கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 படி வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் சொல்லி தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அப்ப ராஜாவுக்கு கைலாக கொடுக்குற ஒருத்தர் இருக்கான். என்ன செய்யறான் தெரியுங்களா? நம்மள மாதிரி தான். அவனை நம்ம வேற யாரும் சொல்ல வேண்டாம், உங்களையும் என்ன எடுத்துமே, இதெல்லாம் நடக்கிற கதையா? என் வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டம். சில சமயத்தில் இது ஒரு படி மேலே போய் என்ன சொல்லணும், என் வாழ்க்கையில நெருக்கத்தை மாற்றி போடுறதுக்கு கர்த்தர் நினைச்சா கூட முடியாது சொல்லி அவ்வளோ அவிசுவாசமா பேசுவோம். என்ன நம்ம அந்த தப்பு சொல்றதுக்கு இல்லை, நம்ம அந்த அளவுக்கு நெருக்கத்துக்கு யார்ட்டையும் எல்லாத்திட்டையும் எல்லா விஷயம் ஷேர் பண்ண முடியாது. கர்த்தர் மாத்திரமே அறிவார். எந்த விஷயத்துல நெருக்கத்தில் இருக்குமோ அது கர்த்தர் மாத்திரமே அறிவார். அவ்வளோ நெருக்கத்தில் இருக்கும். நம்ம நினைப்போம், என் விஷயத்தெல்லாம் மாற்றி போட முடியுமா? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளோ போராட்டங்கள் இருக்கு, இவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கு, எனக்கு விரோதமா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, நான் என்னால் சமாளிக்கவே முடியல, நான் என்னதான் பண்ணுவேன்? கர்த்தர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தாலும் என் பிரச்சனையை மாற்றி போட முடியுமா, என் நெருக்கத்தை மாற்றி போட முடியுமா சொல்லி சந்தேகத்தோட ஒரு கேள்விக்குறியோட இந்த நேரத்தில் அமர்ந்து கேட்டுக்கொண்டீங்களா? கர்த்தர் சொல்றார், அன்னைக்கு எலியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக இதோ இன்றைக்கு திருத்துவ தீர்க்க தரிசனங்கள் ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. என்னதுங்களா? இந்த மாதம் உங்கள் நெருக்கம் நீங்குவதாக. நிச்சயமா நீங்கும். வாய்ப்பே இல்லை, அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, நான் விடுதலை ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை, என் வாழ்க்கையில நெருக்கம் மாறி போவதற்கு சான்ஸே நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாருங்க, அதாவது நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற தேவன். கர்த்தருக்கு மிகவும் லேசான காரியம், இந்த அற்பமான காரியம், அதிசயங்கள் செய்கிற வல்லவர் தேவன் உங்களோடும் என்னோடு இருக்கார். நடந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்க கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணு சொல்லி கேட்கப்படும் இல்லையா? கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். அப்படிப்பட்ட சத்தம் தான் கேட்டுச்சு. என்னன்னா, அதாவது ரதங்களின் இறைச்சல், குதிரைகளின் இறைச்சல், மகா ராணுவத்தின் இறைச்சல். யாருமே போல அங்க. இவங்களாம் இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட காசு இல்லாமல், பசி பட்டினிமா, ஒருத்தர் குழந்தைய ஒருத்தர் பிள்ளைய அடித்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நெருக்கத்தில் உட்காந்துறாங்க. ஆனால் அங்கே சத்தம் கேட்குறது எதிரிகளுக்கு என்ன தெரியுங்களா? குதிரைகளின் இறைச்சல்கள் சத்தம். அப்படியே பல ரதங்களும் குதிரைகளும் அவங்களுக்கு எதிராக போரிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அதை கேட்டு என்ன பண்ணுறாங்க? ஆஹா, பெரிய பெரிய ராஜாக்கெல்லாம் கூட்டிட்டு நம்ம முன்னாடி வந்துட்டான்ப்பா, இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது சொல்லி தமிழ் வார்த்தை சொல்லுவாங்களா, துண்டை காணும் துணியை காணும் சொல்லி, அந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே போட்டு போயிட்டாங்க. என்ன சாப்பாடு, துணிமணி, நகைகள், பொண்ணு, பொருள் எல்லாத்தையும், குதிரைகள் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அப்படியே ஓடி போயிட்டாங்களாம். அங்கே யாருமே இல்லையா?
அப்போ ஒரு 4 குஷ்டரோகிகள் இருக்காங்க. அந்த ஒளிமுக வாசல்ல 4 குஷ்டரோகிகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, இங்க ஏற்கனவே பஞ்சத்துல இருக்கும், இங்க இருந்தாலும் நம்ம சாக தான் போறோம், அதாவது சீரியா தேசத்துக்குள்ள போனாலும் சாக தான் போறோம், அதுக்கு பதிலா வெளியே ராணுவம் முற்றுகை போட்டுறாங்களா, அவங்க கிட்ட போவோம், அவங்க கண்ணில் தயவு கிடைச்சா பொழைச்சிருப்போம், இல்லை எங்கே சாகுதோ அங்கே போய் சாவன்னு சொல்லி சந்தேகத்தோடு போறாங்க. ஆனால் அங்கே போய் தேடி பார்த்தா யாருமே இல்லை. ஒரு கூடாரத்தில் போய் நல்லா புசிச்சு நல்லா சாப்பிட்டு பொருள் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு திருப்பி அடுத்த கூடாரத்துக்கு போறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றான், இது நான் மட்டும் நல்லா இருக்க வேண்டிய காலம் இல்லை, இது நற்செய்தி அறிவிக்கும் காலம். இதோ திருத்துவ தீர்க்க தரிசனங்கள் ஊழியர்கள் சார்பாக உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. உங்க வாழ்க்கைக்கு நெருக்கம் நீங்க போகிறது, விசுவாசிங்க. இந்த குஷ்டரோகிகள் சாதாரண, அதாவது ஒதுக்கப்பட்ட தேசத்துக்கு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட குஷ்டரோகிகள், அவங்க மூலியமா தேசத்துக்கே ஒரு விடுதலை உண்டாகுது, பஞ்சம் நீங்குவதாக. இந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை சொன்னீங்களா, நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா, சமுதாயத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா, இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை, இவெல்லாம் என்ன பண்ண போறான், எந்த திறமையுமே இல்லை, இவன் வாழ்றதுக்கே லாய்க்கு இல்லை, இவன் எந்த திறமையும் இல்லாத ஆள் சொல்லி ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா, கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய விடுதலை உண்டாக போகிறது, ஒரு ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. உங்களை கொண்டு உங்கள் தெருக்களுக்கு, உங்களுடைய சபைக்கு, உங்களுடைய தேசத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. நிச்சயமாய் அன்று அந்த குஷ்டரோகிகளை பயன்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்களை என்னை பயன்படுத்த போகிறார். தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிட்டு வார்த்தையின் பிரகாரமாக நிச்சயமா ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீக்கி போடும், நெருக்கத்தை நீக்கி போடும் தேவன் உங்களோடு என்னோடு இருக்கிறார். அன்று தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அதே தேவன், அதே தீர்க்க தரிசனம் என்பது கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை தீர்க்கமாய் அறிவிப்பது. இதோ கர்த்தர் கொடுத்த வார்த்தையை அதிகாரத்தோடு அறிவிக்கிறோம். இந்த மாசத்துல உங்க வாழ்க்கையில இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் வாழ்க்கையிலும் நெருக்கம் நீங்க போகிறது, அதை பெருக்கமாய் மாற்றப் போகிறார். ஏன்னா என் தேவன் பெருக்கத்தின் தேவன். நெருக்கமா இருப்பது கர்த்தருக்கு பிடிக்க காரியமே கிடையாது. இஸ்ரவேலை ஆசீர்வதி கர்த்தருக்கு பிரியம் சொல்லிருக்காரு இல்லையா, நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில எல்லா நெருக்கத்தையும் நீக்கி போட போகிறார். அதாவது வார்த்தைகள் வருவோம். அந்த குஷ்டரோகி என்ன பண்றாங்க, தேசத்துக்குள்ள ராஜா கிட்ட அறிவிக்கிறாங்க, இந்த மாதிரி யாருமே இல்லை, அங்க நிறைய பொருள் இருக்கு வாங்க கொடுக்கும்போது அந்த ராஜா நம்பல, நம்மளை திருப்பி ஒளிஞ்சிருந்து பிடிக்கிறதுக்காக ஒரு சூழ்ச்சி பண்றாங்கன்னு சொல்றான். அப்போ ஒருத்தர் சொல்றான், இல்ல நம்ம ட்ரை பண்ணுவோமே, இருக்கிற ஒரு 5 குதிரை இருக்கு, அதுல 2 அனுப்பிச்சு விட்டு பார்ப்போமே, ஆசீர்வாதம் தான் நமக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லும்போது அந்த 2 குதிரை சரி போங்க அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த குதிரைகளை போகும்போது பாத்தீங்கன்னா அங்க இருந்து அந்த பெனதாத் ராஜாவுடைய அந்த ராணுவம் என்ன பண்ணிச்சா, ஓட்டத்துல எல்லா போட்டிருக்க ட்ரெஸ்ல இருக்க ஆபரணங்கள் கலண்டு விட கூட தெரியாம தட்டு முட்டி சாமான்லாம் கீழே எல்லாத்தையும் அப்படியே போட்டு தேசத்தை விட்டே ஓடுறாங்களாம். அதை பார்த்து கொண்டு என்ன பண்ணாங்களாம், உள்ள ராஜாட்ட சொல்றாங்க. அந்த ராஜா சொன்ன உடனே எல்லா மக்களும் உள்ள போறாங்க, போய் பொன்னையும் பொருளையும் உணவையும் கோதுமையும் அப்படியே கொள்ளையடிச்சு வராங்களாம். கர்த்தர் எலிசா என்ற தீர்க்க தரிசனம் மூலியமா சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறினது. அதே வார்த்தை என்ன தெரியுங்களா, 1 படி கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 படி வார் கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்பட்டுச்சு. ஆனா அந்த கைலா கொடுக்க ஒருத்தர் தான் பார்த்தீங்களா, அவன் ஒளிமுக வாசல் ராஜா நிப்பாட்டி இருந்தாரு. மக்கள் போய் நெருக்கி ஏவனுனால அந்த ஆசீர்வாதம் அவன் பார்த்தான், ஆனா சுதந்திரிக்க முடியல. இன்னைக்கு அவிசுவாசம் பேசாதீங்க, நான் இப்படி இருக்கேனே, என் வாழ்க்கை இப்படி இருக்கலையே, கர்த்தர் நினைச்சா கூட என் வாழ்க்கையை மாற்ற முடியாது, அவிசுவாசம் வார்த்தையை விட்டுருங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த வார்த்தை கொடுக்கிறார் இல்லையா, அன்று எலிசா ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நிறைவேற்றின தேவன் இன்னைக்கு தீர்க்க தரிசனங்கள் ஊழியர்கள் சார்பாக கொடுக்கிற வார்த்தை நிறைவேற்ற மாட்டாரா? அவர் வார்த்தை நான் சொன்னதெல்லாம் கரங்களால் நிறைவேற்றுகிற தேவன். இந்த மாதம் இந்த ஊழியத்தின் சார்பாக சொல்லப்படுகிற வார்த்தை நெருக்கம் நீங்குவதாக, நிச்சயமாய் நீங்க போகும், பெருக்கத்தை தரப்போகிறார். எப்படி ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா, பாளையத்தை போய் கொள்ளையிட்டாங்களாம், அந்த ஆசீர்வாதத்தை சுமந்து கொள்ள. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கும், கொள்ளை பொருளாய் தருவார். அம்மிக்கு குளிக்கு மடியில் சரிந்து விடும்படி நன்றாய் ஆசீர்வதிக்க தேவன். வானத்தின் பலகனை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் ஆசீர்வதிக்க தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். இந்த மாசம் ஒரு பெரிய தேசத்தின் பஞ்சத்தை மாற்றி போடக்கூடிய தேவன் இருக்காருன்னா உங்க வாழ்க்கையில பஞ்சத்தை மாற்றி போட மாட்டாரா? கர்த்தருக்கு லேசான காரியம், அற்பமான காரியம். நினைச்சா அன்னைக்கு ஒரு தேசத்துடைய பஞ்சத்தை ஒரே நாள்ல மாற்ற முடியும் என்றால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நெருக்கத்தை இந்த மாசம் நீக்கி போட தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாய் செய்வார். அதிசயங்களை செய்கிறவர் வல்லவன். கர்த்தர் பார்த்தீங்கன்னா வேதத்தில் கர்த்தர் செய்த அதிசயங்களை பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனும் செய்ய முடியாத விஷயத்தான் கர்த்தர் செய்வார். செங்கலை 2ஆக பிளக்கிறது, மண்ணாவை உணவாக அளிப்பது, காடை உணவாக அளிப்பது, கண்மணிலிருந்து தண்ணீரை வர வைப்பது, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். எதுவுமே மனுஷன் செய்கிற விஷயமே கர்த்தர் செய்ய மாட்டார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். ஒரே விஷயம், விசுவாசிக்கணும். தீர்க்க தரிசனம் சொல்ற வார்த்தையை விசுவாசிக்கணும், நிச்சயமா செய்வார். இந்த மாதம் வாழ்க்கைக்கு எல்லா நெருக்கம் நீங்கி ஒரு விசாலத்தை, ஒரு பெருக்கத்தை கர்த்தர் நிச்சயமா செய்வார். இந்த வசனத்தை திருப்பி அறிக்கிடுவோம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. கர்த்தர் பழியை பெருக செய்ய போகிறார்.
அமைக்க குலுக்கி இந்த மணி சரிந்து முடி நன்றாய் ஆசிரிக்கிற தேவன், பெருக்கத்தின் தேவன் இந்த மாசம் நம் வாழ்க்கைக்கு எல்லா நெருக்கத்தையும் நீக்கி போட்டு சாட்சி சொல்ல போகிறார். ஒரு சாட்சி 100 பிரசங்கத்துக்கு சமம் சொல்லுவாங்க இல்லையா? ஜீவனுள்ள சாட்சியை எழுப்ப போகிறார். இந்த மாசம் இந்த திருத்துவ தீர்க்க தரிசனம் ஊழியம் சார்பாக உகப்பட்ட வார்த்தை எனக்கு வாழ்க்கையை நிறைவேறிச்சு, என் வாழ்க்கையில எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் நீக்கி போட்டான்னு சொல்லி கர்த்தர் அநேகருக்கு சாட்சியாய் உங்களை வைக்க போகிறார். விசுவாசிங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்ற வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஒரு சின்ன ஜெபத்தோடு இந்த பிரசங்கத்தை இந்த வார்த்தையை கர்த்தர் முடிப்பார். விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே ஆசீர்வதிங்கப்பா. இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு சீரியா தேசத்தின் முழு தேசத்தையும் பஞ்சத்தையும் மாற்றி போட ஒரு எலிசா சொன்ன வார்த்தையை நீ நிறைவேற்றினீரே. இதோ இந்த ஊழியத்தின் சார்பாக கொடுக்கப்படும் வார்த்தை, இந்த மாதம் நெருக்கம் நீங்குவதாக சொன்ன வார்த்தையை விசுவாசோடு பிடித்துக் கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா வாழ்க்கையிலும் நெருக்கம் நீங்கி ஒரு ஆசீர்வாதம் கொள்ளை பொருளாய் தர முடியாது. ஜெபிக்கிறதாவனே சாட்சிகளை எடுப்புங்க. அநேகருக்கு சாட்சியாக இருக்க முடியாத நீங்க உங்களுடைய பரிசாவிகள் வரும்போது நீங்கள் பயணிந்து யூதேயா சமரியா உலகத்திற்கு கடைசி பரிஞ்சம் எனக்கு சாட்சிகளா இருப்பேன்னு சொன்னீரே. இதோ இந்த வாக்குத்தத்தம் எங்க வாழ்க்கையில் நிறைவேறி அநேகருக்கு சாட்சியா இருக்க முடியாத வாழ்க்கையில எல்லா நெருக்கத்தையும் இந்த மாசம் கர்த்தர் மாற்றி போட்டார், நீக்கி போட்டார். பெருக்கத்தின் தேவன் கொள்ளை பொருளாக ஆசீர்வாதத்தை என்னை கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார் என்று சாட்சி சொல்ல முடியாத இதோ ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. வானத்தின் பலகனையை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்க முடியாத, நாங்கள் அநேகருக்கு அபிஷேகம் பண்ண முடியாத, அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரமாக எங்களை மாற்றுங்க. எங்க வாழ்க்கையில் எல்லா நீக்கத்தையும் நீக்கி போடுங்க. எல்லாவற்றையும் திருக்கரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.